வணக்கம் மக்களே. அதிமுக கூட்டணியில் மீண்டும் ஓபிஎஸ். டிசம்பர் 15 இறுதி முடிவு, திடீர் தள்ளி வைப்பு, அவசரமாக டெல்லி விரைந்த நயினார் நாகேந்திரன், கிரீன் சிக்னல் காட்டினாரா இபிஎஸ் அவர்கள்? பரபரப்பான அரசியல் களத்தை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தோட முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக உரிமை மீட்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெற இருந்தது. இந்த கூட்டத்தில் அவர்கள் தங்கள் இறுதி முடிவை எடுப்பதாக இருந்த நிலையில் தற்போது அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் ஓபிஎஸ் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த நிலையில் தற்போது இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் இன்று டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். நேற்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து 1 மணி நேரமாக நயினார் நாகேந்திரன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் உள்ளிட்டோரை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் இதைத் தொடர்ந்து இன்று அவர் டெல்லிக்கு செல்வதால் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் மீண்டும் கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பின்னர் பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறார். இந்த அமைப்பின் சார்பில் பாஜக கூட்டணியில் இணைந்து 2024 மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஓபிஎஸ் அவர்கள் தோல்வியை தழுவினார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. இதனால் பாஜக கூட்டணியில் நீட்டிக்க விரும்பினாலும் எடப்பாடி அதற்கு முட்டுக்கட்டை போட்டு வருகிறார். ஓபிஎஸ் கட்சியில் மட்டுமல்லாமல் கூட்டணியில் கூட சேர்க்க முடியாது என பாஜக தலைமையிடம் எடப்பாடி அவர்கள் கராராக கூறிவிட்டார். இதனால் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக பன்னீர்செல்வம் அறிவித்திருந்தார். ஆனால் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக கடும் முயற்சி மேற்கொண்டு வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு டெல்லி சென்ற பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கு அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். அப்போது தனது தரப்பு கோரிக்கைகளை அமித்ஷாவிடம் பன்னீர்செல்வம் கூறியிருந்தார். இந்த தகவல் எடப்பாடியிடம் பரிமாறப்பட்டது. அதற்கும் எடப்பாடி அவர்கள் நோ சொல்லிவிட்டார். இந்த நிலையில் டிசம்பர் 15ஆம் தேதி தனது ஆதரவாளர்களுடன் பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருந்தார். ஆனால் பாஜகவிடம் இருந்த பாசிட்டிவான தகவல் வரவில்லை என்பதால் இனியும் இவர்களை நம்பி பயனில்லை என்ற முடிவுக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்துவிட்டார். டிசம்பர் 24ஆம் தேதி சென்னையில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தும் பன்னீர்செல்வம் அவர்கள் அன்றைய தினம் தனது புதிய கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார் என பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். மக்களை நம்ம போகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தகவல்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.